கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நாங்கள் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை காத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய வேதத்தை குறித்ததான சில காரியங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த சில நாட்களாக வேதாகமத்தை குறித்ததான வெளிப்படுத்தும் செயல்பாடு என்கிறதான தலைப்பிலே இறை ஏவுதல், நியமனம், பரிமாற்றம், மொழிபெயர்ப்பு என்று சொல்லுகிற 4 தலைப்புகளின் கீழாக ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இப்பொழுது கூட நம்ம கற்றுக்கொள்ள போகிறது இந்த வேதாகம கண்ணோட்டம் என்கிறதான பாடத்தின் கீழ் என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தை சுருக்கம், நம்முடைய வேதாகமத்தை குறித்ததான ஒரு சில காரியங்களை சுருக்கமாக கற்றுக்கொள்ள போகிறோம். அதிலே முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வேதாகமம் பெயர் விளக்கம். அதாவது பைபிள் என்று எப்படி வந்தது, ஏன் இதற்கு நாம் பைபிள் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறோம், இதனுடைய பெயர் விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வேதத்திற்கு வேதாகமம் என்கிற பெயராகட்டும், நம்ம தமிழிலே அதை பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கிறோம். ஆங்கிலத்திலே ஹோலி பைபிள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் விசேஷமாக நம்ம பார்க்கும் பொழுது ஹோலி என்பது அது தேவனுடைய வார்த்தை, தேவனால் அருளப்பட்டது, பரிசுத்தமானது, புனிதமானது என்கிறதான வகையிலே சேர்த்து கொள்ளப்பட்டது தான் அந்த ஹோலி என்கிறதான வார்த்தை, பரிசுத்த என்கிறதான வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதற்கு பைபிள் அப்படின்றது தான் பெயர். அப்போது இந்த பைபிள் என்கிறதான பெயர் எப்படி வந்தது, ஏன் இதற்கு பைபிள் என்கிறதான பெயரை வைத்தார்கள், ஆங்கிலத்திலே பைபிள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் இதற்கு பைபிள் என்று சொல்லப்படுகிறதான பெயர் வந்தது என்பதைத்தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். பைபிள் என்கிறதான பெயர் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், கிரேக்க வார்த்தையான பிப்லியா என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையிலிருந்து வந்ததான ஒரு வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பிப்லியா என்பதற்கு என்ன அர்த்தம், பிப்லியா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், புத்தகங்கள் என்று சொல்லி அர்த்தம். பிப்லியா என்பதற்கு புத்தகங்கள் என்று சொல்லி அர்த்தம். இது ஒரு பன்மை வடிவமாக இருக்கிறது. அப்போ ஒருமை வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிப்லியோன் என்று சொல்லப்படுகிறது. பிப்லியோன் என்றால் புத்தகம், சுருள் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. புத்தகம், சுருள் என்று சொல்லி அதை அழைக்கிறார்கள், அல்லது எழுதப்பட்ட ஆவணம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. பிப்லியோன் என்று சொல்லும் பொழுது புஸ்தகம், சுருள், எழுதப்பட்ட ஆவணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பிப்லியா என்று சொல்லும் பொழுது புத்தகங்கள், ஆவணங்கள், சுருள்கள் என்று சொல்லப்படுகிறதான வகையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த பிப்லியா என்று சொல்லப்படுகிறதான கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் நமக்கு பைபிள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை வந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது பைபிள் என்று சொன்னால் புத்தகங்கள் என்று அர்த்தம். அப்போது நம்ம வேதாகமத்திலே எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 66 புத்தகங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமம் என்று நம்ம சொல்லும் பொழுது ஒரு புத்தகம், இது ஒரு புத்தகம் அப்படின்ற வகையில் நம்ம பார்த்தாலும் அது புத்தகங்களின் தொகுப்பாக இருக்கிறது. ஆகையினால்தான் அதற்கு பிப்லியா என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலிருந்து பைபிள் என்ற வார்த்தை வருகிறது. அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வேதம், பைபிள் என்று நாம் அழைக்கிற தேவன் நமக்கு தந்த இந்த வேதமானது ஒரு புத்தகம் இல்லை.
அது புத்தகங்களின் தொகுப்பாக காணப்படுகிறது. அதாவது 66 புத்தகங்களின் தொகுப்பு தான் நாம் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள். ஆகையினால தான் அதை பிப்லியா என்று சொல்லி அழைக்கிறார்கள். மற்றபடி இது புனிதமான வார்த்தை அப்படின்றதற்கெல்லாம் இல்லை. இது ஒரு பொதுவான வார்த்தை தான். அந்த பெயரை தான் நம்முடைய வேதாகமம் தழுவி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழிலே வரும் பொழுது அது புத்தகங்கள் என்று சொல்லுகிறதான அர்த்தத்திலே இல்லை. தமிழிலே மொழிபெயர்க்கும் பொழுது வேதம் என்று சொன்னால் அது ஒரு சமயத்திற்குரிய புனித நூலாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே தான் இங்கே அவர்கள் வேதாகமம் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் பைபிள், பிப்லியா என்று சொல்லும் பொழுது அது புத்தகங்கள் என்று பொருள்படுகிறது. அந்த வார்த்தையிலிருந்து தான் நமக்கு, பிப்லியா என்ற வார்த்தையிலிருந்து தான் நமக்கு பைபிள் என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கிரேக்க வார்த்தையானது யாரால முதலாவதாக பயன்படுத்தப்பட்டது, அதாவது வேதாகமத்திற்கு இந்த பிப்லியா என்ற வார்த்தையை பயன்படுத்தினவர்கள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் வந்ததான, ஆட்சி செய்ததான காலத்திலே இருந்த யூதர்கள், அதாவது ஹெலனிஸ்டிக் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இவர்கள் முழுமையாக அப்படியே யூதர்களாக இருந்து விடாமல் கிரேக்க கலாச்சாரத்தையும் தழுவினவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஹெலனிஸ்டிக் யூதர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் தங்களுடைய வேதாகமத்திற்கு, தேவன் தந்த வார்த்தைகளுக்கு இந்த பிபிலியா என்று சொல்லப்படுகிற வார்த்தையை பயன்படுத்தினவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே, எப்படி இந்த பிப்லியா என்று சொன்னால் புத்தகம் என்கிறதான வார்த்தை வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்கிறபடி பேப்பிரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நாணல் செடியிலிருந்து காகிதங்கள் உருவாக்கப்பட்டது, அதாவது சுருள்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம பார்க்கும் பொழுது பனை ஓலை சுவடிகள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் அந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு கிடைத்ததான பேப்பிரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நாணற் செடியிலிருந்து சுவடிகளை, அதாவது இந்த புஸ்தக சுருள்களை தயாரிக்கிறார்கள். காகித சுருள்களை அவர்கள் தயாரித்து அதிலே தான் எழுதி வந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அதிகமாக இந்த நாணற் செடியிலே இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த காகித சுருள், புஸ்தக சுருள் எங்கே இருந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், பைப்லோஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு துறைமுகத்தில் இருந்து தான் அதிகமாக மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதாவது பீனிசிய துறைமுகம் என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து, பீனிசிய துறைமுகம் அது எந்த ஊரில் இருந்தது அப்படின்னு சொன்னால், பைப்லோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரிலே காணப்பட்டதான ஒரு துறைமுகமாக இருந்தது. அங்கே இருந்துதான் இந்த சுருள்கள் அதிகமாக மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்போது இந்த பைப்லோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, பேப்பிரஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த வார்த்தைகளிலிருந்து தான் இந்த பிப்லியா என்று சொல்லப்படுகிற ஒரு கிரேக்க பதம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த வார்த்தை எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா, ஒரு இடத்தை ஒரு இடத்தினுடைய பெயரை வைத்தும், அதே நேரத்திலே எந்த பொருளிலிருந்து அந்த காகிதங்கள் உருவாக்கப்பட்டதோ அதை வைத்தும் தான் அவர்கள் அதற்கு பெயரிட்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பிப்லியோன் என்று சொல்லும் பொழுது புஸ்தகம் என்றும், பிப்லியா என்று சொல்லப்படும் பொழுது புத்தகங்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். லத்தீனில் சொல்லும் பொழுது அவர்கள் பிப்லியா சாக்ரா என்று சொல்லுகிறார்கள், அதாவது புனித புத்தகங்கள் என்று அழைக்கிறார்கள்.
லத்தீனில் சொல்லும் பொழுது பிப்லியா சாக்ரா என்று சொல்லி புனித புத்தகங்கள் என்கிறதான பெயரிலே அழைத்திருக்கிறார்கள். அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு காரணமாக இருந்த அந்த துறைமுகம் இன்றைக்கும் லெபனானில் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு காணப்படுகிற நவீன லெபனானில் அந்த துறைமுகம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை வைத்துதான் பின்னாட்களிலே நூலியல், நூலகம், புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிற அநேக வார்த்தைகள் உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போது நம்முடைய பைபிளினுடைய பொருள் இதுதான். நம்முடைய பைபிள் என்கிறதான வார்த்தை கிரேக்க வார்த்தையான பிப்லியா என்பதிலிருந்து வந்தது. அதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு சொன்னால் பாப்பிரஸ் பைப்ளோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தின் பெயர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தின் ஆசிரியர்களை குறித்து பார்க்க போகிறோம். வேதாகமத்தின் ஆசிரியர்கள் நம்ம எல்லாருக்குமே ஓரளவு எந்தெந்த புஸ்தகங்களை யார் எழுதினார்கள் என்பது தெரியும். நம்முடைய வேதாகமத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகங்களையும் எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் பார்க்கிறதான வகையில் எத்தனை பேர் நமக்கு தெரிந்திருக்கிறது? ஒரு சில புஸ்தகங்களை எழுதினவர்கள் இவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற விதத்திலும் இருக்கிறது. ஒரு சில புஸ்தகங்களை எழுதியது யார், ஒரு சில புஸ்தகங்களை எழுதியது யார் என்று சொல்லியே நமக்கு தெரியாமலும் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஓரளவிற்கு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது எபிரேயர் புஸ்தகத்தை தவிர மற்ற எல்லா புஸ்தகங்களையும் எழுதினவர்கள் யார் என்பதை நாம் சொல்ல முடியும். அது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலும் கூட அநேக புஸ்தகங்களுக்கு எழுதினவர்கள் யார், எழுத்தாளர்கள் யார் என்பதை நாம் சொல்ல முடியும். ஆகையினால தான் எழுத்தாளர்களை சொல்லும் பொழுது ஏறக்குறைய 40 பேர் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் ஒரு சில புஸ்தகங்களுக்கு யார் எழுதினது என்று நமக்கு தெரியாத காரணங்களினாலே ஏறக்குறைய 40 எழுத்தாளர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு, யூதா என்று சொல்லப்படுகிறதான நபர்கள் புதிய ஏற்பாட்டிலே உள்ளதான புஸ்தகங்களை எழுதினவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டிலே உள்ள புஸ்தகங்களை எழுதினவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பவுல், பேதுரு, யாக்கோபு, யூதா என்று சொல்லப்படுகிற 8 நபர்களால் புதிய ஏற்பாட்டிலே உள்ளதான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 8 நபர்களால் புதிய ஏற்பாட்டிலே உள்ளதான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே எபிரேயர் புஸ்தகமானது யாரால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறதான கேள்விக்குறி, சந்தேகம் இன்றைக்கும் நிலவுகிறது. அநேகர் அது பவுலால் தான் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் பர்னபா என்றும் ஒரு சிலர் அப்பல்லோ என்றும் சொல்லுகிறதையும், அதே நேரத்திலே ஒரு சிலர் சொல்லும் பொழுது பவுல் சொன்ன காரியங்களை வைத்தும் சொல்லவோ லூக்கா எழுதியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு நாம் யார் எழுதினது என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு வரைக்கும் இவர்தான் என்று தெளிவாக தெரியவில்லை. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது யார் எழுதினார்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் மோசே எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சாமுவேல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசே, சாமுவேல், தாவீது, சாலமோன், எஸ்ரா, அதுக்கப்புறம் நாம் பார்க்கும் பொழுது யோசுவா, 12 தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த புஸ்தகங்களை
அவர்களாகவே தான் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ 18 நம்ம 6 பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த 12 தீர்க்கதரிசிகளையும் சேர்த்து கொண்டால் 18 பேர் வருகிறதை பார்க்க முடிகிறது. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். அப்போது 22 பேர் நாம் இதிலே பார்க்க முடிகிறது. இது மாத்திரம் இல்லாமல் நெகேமியா, எஸ்ரா சொல்லிட்டோம். அப்போ நெகேமியா என்கிறதான புஸ்தகத்தை நெகேமியா தான் எழுதியிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சங்கீத புஸ்தகங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இன்னும் கோராகின் புத்திரர், ஆசாப், ஏமான், எதுதூன் போன்றவர்களும் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஏறக்குறைய 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது நம்முடைய வேதாகமம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வேதாகமம் புஸ்தகங்களின் தொகுப்பாக இருக்கிறது. இத்தனை பேர் சேர்ந்துதான் நம்முடைய வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் முன்பதாகவே நாம் பார்த்தபடி இவர்கள் எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை அப்படியே எழுதவில்லை. அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய இஷ்டம் போல் இவர்கள் எழுதவில்லை. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் இவர்கள் எழுதினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதை எல்லாம் தவிர இவர்கள் எல்லாரும் ஒரே பின்னணியத்தை சேர்ந்தவர்களா என்று சொல்லி பார்த்தால் இல்லை என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என்ன பின்னணியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், ராஜாக்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், மேய்ப்பர்கள், மீனவர்கள், ஞானிகள், அப்போஸ்தலர், வரி வசூலித்தவர், இராணுவ அதிகாரியாக காணப்பட்டவர், கவிஞர், வேதபாரகர், மருத்துவர், கூடாரம் செய்பவர், சிறை வாசகர். அப்போது இப்படிப்பட்ட 14 பின்னணியத்திலே காணப்பட்டதான ஏறக்குறைய 40 பேரால் எழுதப்பட்டதுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமம் எழுதப்பட்ட காலம், எந்த காலத்திலே வேதாகமம் எழுதப்பட்டது என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமம் ஒரே காலகட்டத்திலே நமக்கு புத்தகங்களின் தொகுப்பாக இருக்கிறது. எத்தனை புத்தகங்களின் தொகுப்பு என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் 66 புத்தகங்களின் தொகுப்பு என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 66 புத்தகங்களும் ஏதோ ஒரே காலகட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளிலே எழுதப்பட்டு விட்டதா அப்படின்னு சொன்னால் இல்லை. இவைகள் ஏறக்குறைய 1600 ஆண்டு கால இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. 1600 ஆண்டு கால இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரே ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் இல்லை. ஏறக்குறைய 1600 ஆண்டுகள் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், மோசே ஆதியாகமத்தை எழுத ஆரம்பித்த நாட்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இது 1600 ஆண்டு காலகட்டங்கள் ஆகியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசியாக இவர் அப்போஸ்தலனாகிய யோவான் தீர்க்க தரிசன புஸ்தகமான வெளிப்படுத்தின சுவிசேஷை எழுதினது வரைக்கும் நாம் இந்த காலகட்ட பிரிவுகளை பார்க்க முடிகிறது. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே உட்கார்ந்து ஏதோ ஒரு காரியத்தை இத்தனை புஸ்தகங்களையும் எழுதினார்கள் என்பதற்கு இல்லை. வெவ்வேறு காலகட்டங்களிலே வெவ்வேறு நாட்களிலே வாழ்ந்ததான மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை, அவர்களோடு தேவன் பகிர்ந்து கொண்ட காரியங்களை அவர்கள் அந்தந்த காலகட்டங்களிலே எழுதி பத்திரப்படுத்தி வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருந்ததான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்ட புஸ்தகமாக காணப்பட்டாலும், ஆனால் இது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி எழுதப்பட்டதினாலே
இந்த புஸ்தகத்திலே நாம் ஒரு தொடர்ச்சியை பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இது எந்த காலத்திற்கும் உகந்ததாக இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அநேக நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது புஸ்தகங்களாக இருக்கட்டும், அதே நேரத்திலே இப்பொழுது இருக்கிற இந்த தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், டெக்னாலஜி என்று சொல்லுகிறோம், இவைகள் எல்லாம் காலங்களுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. அவைகள் நம்முடைய காலகட்டங்களுக்கு பயன்படாது என்று சொல்லி புதிய 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 காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அவர் அந்த நாட்களுக்கு எழுதியது, அதை இந்த நாட்களுக்கு நாம் பயன்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகிற அநேக விஷயங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதாகமம் என்பது அப்படிப்பட்டது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வேதாகமம் பல்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்டதாக இருந்தாலும் இது தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் தேவனால் ஏவப்பட்டவர்கள் எழுதினபடியினாலே இதிலே எந்த ஒரு காலகட்டத்திற்குரிய மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியாது. தொடர்ச்சி இருக்கிறதையும், புஸ்தகங்களுக்கு இடையே தொடர்ச்சி இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இது எல்லா காலத்திற்கும் உகந்த புஸ்தகமாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே நம்ம நியமனம் என்று சொல்லப்படுகிறதான பகுதியை பார்த்த பொழுது பார்த்தோம். ஒரு 400 ஆண்டுகள், அதாவது மல்கியாவிற்கு பிறகு யோவான் ஸ்நானனுடைய காலத்திற்கு முன்பு வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு 400 ஆண்டுகள் இருந்தது. அந்த 400 ஆண்டுகளிலே காணப்பட்ட விஷயங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனங்கள், அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்த காலகட்டமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் இருந்தார்கள். அதாவது தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறதான வகையிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தை, அருளப்பட்ட வார்த்தைகளை வைத்து தேவனோடு தொடர்பு கொண்டார்கள். அதே நேரத்தில் ஜெப ஆலயங்கள் இருந்தது. அங்கே வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் அந்த நாட்களிலே விசேஷித்த விதமாக எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையும் அருளப்படவில்லை. அந்த நாட்களிலே புஸ்தகங்கள் எழுதப்படவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேதாகமம் எழுதப்பட்ட இடங்கள், எந்தெந்த இடங்களிலே இருந்து வேதாகமம் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். எழுதினவர்கள் வெவ்வேறு பின்னணியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று பார்த்தோம். அதே போல எழுதப்பட்ட இடங்களும் கூட வெவ்வேறு இடங்களாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற கண்டங்களில் இருந்து நம்முடைய வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா என்று சொல்லப்படுகிற 3 கண்டங்களிலும் இருந்து நம்முடைய வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த 3 இடங்களிலும் 3 கண்டங்களிலும் இருந்தவர்கள் எங்கே இருந்து எழுதினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் வனாந்திரம், குன்றுகள், மலைகள், பட்டணங்கள், தேவாலயம், அரமனை, ஆற்றங்கரை, சிறைச்சாலை, தீவுகள் போன்ற இடங்களிலிருந்து நம்முடைய வேதாகமத்தை எழுதினார்கள், அதை பத்திரப்படுத்தி வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வேதாகமம் எந்தெந்த இடங்களிலிருந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் 3 கண்டங்கள், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா. அதே நேரத்திலே எந்த பகுதிகள் இந்த 3 கண்டங்களிலும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில பட்டணங்களை குறித்து நம்ம அப்போஸ்தலருடைய புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். அந்த பட்டணங்களிலே எந்த இடங்களில் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது வனாந்திரம், குன்று, மலை, பட்டணங்கள், தேவாலயம், அரமனை, ஆற்றங்கரை, சிறைச்சாலை, தீவுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியா என்று சொல்லும் பொழுது நமக்கு ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும். என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் தேசமும் கூட ஆசியா கண்டத்தில் இருக்கிறது. ஐரோப்பா என்று சொல்லும் பொழுது பவுல் பிரயாணம் பண்ணின இடங்களாக இருக்கிறது. அப்போ அந்த பகுதியில் இருந்து எழுதினார். ஆப்பிரிக்கா என்று சொல்லும் பொழுது அங்கே இருந்து எந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டது என்றால் மோசேயினால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அங்கே இருந்து
எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால் மோசே என்ன பண்ணலை, கானானுக்குள் பிரவேசிக்கலை. அதற்கு முன்பதாகவே தான் அவர் புஸ்தகங்களை எழுதினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் எழுதியிருப்பார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேதாகமம் எழுதப்பட்டதின் நோக்கம். ஏன் வேதாகமம் எழுதப்பட்டது, ஏன் இது எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேதாகமம் எழுதப்பட்டதற்கான நோக்கத்தை குறித்து நாம் வேதாகமத்திலேயே வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது உங்களுடைய தலைமுறைகளுக்கென்று வைக்கப்பட வேண்டும், அவர்கள் என்னை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், நான் உங்களோடு எப்படி தொடர்பு கொண்டேன், ஏன் இந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் குறித்து உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் இவைகளை எழுதி வையுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு செம்மையான ஆட்சி புரிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக வேதாகமத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாங்களாகவே எழுதி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற கட்டளையும் கொடுக்கப்பட்டதை நம்ம உபாகம புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அப்போ வேதாகமம் கொடுக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதோ நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்க வேண்டும், மற்ற மார்க்கத்தினருக்கு ஒரு புஸ்தகம் இருப்பது போல தேவனை, கிறிஸ்துவை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஒரு புஸ்தகம் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் ஏதோ ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும், சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற நோக்கத்திற்காக மாத்திரமும் கொடுக்கப்பட்டது நம்முடைய வேதாகமம் இல்லை. அதற்கு மேலாக தேவனுடைய வல்லமையை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்காக அவருடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியங்களுக்காக நமக்கு அவருடைய வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக நம்ம யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், நாம் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் யோவான் சுவிசேஷத்திலேயே 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ கிறிஸ்துவை குறித்து, இயேசுவை குறித்து, தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் வேதாகம வார்த்தைகள், வேத வாக்கியங்கள், தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகள். அவைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. இந்த நோக்கத்திற்காகத்தான் வேதாகமம் எழுதப்பட்டு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நமக்கு ஒரு புனித நூல் இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒரு சரித்திர காரியத்தை தெரிந்து கொள்வதற்காகவோ, பின்னணியத்தை மாத்திரம் தெரிந்து கொள்வதற்காகவோ வேதாகமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் விசுவாசிப்பதற்காகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதாகமத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஏனோ தானோவென்று கொடுக்கப்பட்ட புஸ்தகம் நம்முடைய வேதாகமம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றும் கூட நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமம்
நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நோக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே இருக்கிறதான காரியங்களில் இவையெல்லாம் நம்ம தேவனை அறிந்து கொள்ள, அவரை விசுவாசிக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. இது ஆவிக்குரிய காரியமாக, அதே நேரத்திலே நித்தியத்திற்குரிய காரியமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்மை தேறினவர்களாக, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி வேத வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்திலே இருக்கிறதான இந்த நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது, நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை விசுவாசிக்கிறது, தேவனை அறிந்து கொள்வது, இந்த உலகத்தில் தான் நம்ம அதை செய்கிறோம். அதே நேரத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இது எல்லாமே நித்தியத்திற்கு உரியதான விஷயங்களாக இருக்கிறதை பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் செய்கிற தவறுகள் அல்லது நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நாம் இன்னும் சீர்பொருந்த வேண்டிய விஷயங்கள் என்றெல்லாம் சொல்லி பார்க்கும் பொழுது, அதையெல்லாம் யார் திருத்த முடியும்? அதைக்கெல்லாம் நமக்கு உபதேசிக்கிறது எது, கடிந்து கொள்ளுகிறது எது என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் நம்முடைய வேதாகமம் என்று நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், இவர்தான் என்னுடைய தேவன் என்று புரிந்து கொண்டேன், அவர் தான் என்னுடைய இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டேன், அவரை விசுவாசிக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்காக போகிறேன் என்று சொல்லிவிட்டு அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை இன்னும் சில நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்தவர்களாய் கூட நம்ம என்ன பண்ணுகிறோம், செயல்படுகிறோம். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி சில நேரங்களிலே நினைத்தவர்களாய் நம்முடைய இஷ்டத்திற்கு செயல்படுகிறதான சூழ்நிலைகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனுடைய வசனம் நம்மை என்ன செய்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, நமக்கு உபதேசிக்கிறது, நம்மை சீர்திருத்துகிறது, நமக்கு நீதியை படிப்பிக்கிறதாக இருக்கிறது. ஏன் இவைகளை எல்லாம் செய்கிறதுன்னு சொன்னால், நம்ம தேறினவர்களாக மாறணும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காகவும் தான் வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் நமக்கு எந்த பாதையில் நடக்கணும், நம்ம செய்கிறதெல்லாம் சரியா தவறா, நீதியா அநீதியா, குற்றமா குற்றமில்லையா, பாவமா பாவமில்லையா என்று சொல்லி தெரியாமல் நம்முடைய இஷ்டத்தின்படி நடந்து விடுவோம். ஆகையினால தான் அப்படி இருக்கக்கூடாது என்கிற காரணத்திற்காக தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மை தேறினவர்களாக மாற்றுகிறதாக இருக்கிறது, நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக்குகிறது. அப்போ ஒரு புறத்திலே நம்ம பார்க்கிறோம், தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளவும், அவரை விசுவாசிக்கவும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் வேத வாக்கியம் எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே நம்மை தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் மாற்றும்படியாக அது உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்குமான காரியத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வேதாகமத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்னோம் பல்வேறு இடங்களிலே இருந்து எழுதினாலும், பல்வேறு நபர்களால் எழுதப்பட்டாலும், பல்வேறு காலகட்டங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் வேதாகமத்திற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. ஒரு புஸ்தகத்திற்கும் இன்னொரு புஸ்தகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்த்தோம். அந்த தொடர்பு, அந்த மைய கருத்து, எது ஒரு புஸ்தகத்திற்கும் இன்னொரு புஸ்தகத்திற்குமான தொடர்பை உண்டு பண்ணுகிற விஷயமாக இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தின் மைய கருத்து என்ன? வேதாகமம் நமக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த 66 புஸ்தகங்களையும் தொடர்பு படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து இயேசு
கிறிஸ்து என்பதுதான் அந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. 66 புஸ்தகங்களும் ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தி பேசுகிறது, ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது தான். இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக மைய ஆதாரமாக கொண்டிருப்பது தான் வேதாகமத்தின் 66 புஸ்தகங்களும் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 66 புஸ்தகங்களுக்கும் உள்ள தொடர்பும் இதுதான். 66 புஸ்தகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு வைத்திருப்பதற்கான காரணமும் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டதாகவோ அல்லது மைய ஆதாரமாக கொண்டதாகவோ இந்த புஸ்தகங்கள் இல்லை என்று சொன்னால் இவைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய புஸ்தகங்களாக இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்திலே இது ஒன்றாக சேர்த்து வைக்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. அது மட்டுமல்லாமல் இது தேவனால் அருளப்பட்டது என்றோ பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டது என்றோ நாம் சொல்லுவதற்கும் இல்லை. அப்போ வேதாகமத்திற்கு ஒரு மைய கருத்து இருக்கிறது. அந்த மைய கருத்தாக இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். அது என்ன எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்து. ஆதியாகமத்தில் இயேசு ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி அறியப்படுகிறார். ஆதியாகமத்திலே இயேசு ஸ்திரீயின் வித்து. நம்ம இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக அறியப்படுகிறார். இந்த தீர்க்க தரிசனம், இந்த விஷயம் நிறைவேறுகிறதை நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களிலே பார்க்க முடிகிறது. அப்போ ஆதியாகம புஸ்தகத்திற்கும் சுவிசேஷ புஸ்தகத்திற்கும் தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மரித்து போன மோசே எழுதின புஸ்தகத்திற்கும் மத்தேயுவினால் எழுதப்பட்ட புஸ்தகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஸ்திரீயின் வித்தாக அறியப்பட்ட அவர் சுவிசேஷங்களிலே காணப்படுகிறார். சுவிசேஷத்திலே நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதான வரைக்கும் அவர் யோசேப்பு மரியாளை அறியவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் ஸ்திரீயின் வித்து என்பதை நமக்கு தெரிவிக்கிறது ஆதியாகம புஸ்தகம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யாத்ராகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முன் நிழலான தேவ ஆட்டுக்குட்டி. இதையும் நம்ம சுவிசேஷத்தில் பார்க்குறோம். சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போது அந்த காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிற, நமக்கு சொல்லுகிற புஸ்தகமாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால் யாத்ராகம புஸ்தகம். இப்போ யாத்ராகம புஸ்தகத்திற்கும் சுவிசேஷங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யாத்ராகம புஸ்தகத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் மாத்திரமல்ல, நிருபங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கே தேவ ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, அதுதான் அங்கே முன்னிழலான தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பஸ்கா அன்று அவர்கள் விடுதலையாகும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா நாளிலே தான் இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டி மாசற்றதும் பழுதற்றதுமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாசற்றவராக, குற்றமற்றவராக, பழுதற்றவராக இருந்தார் என்பதை நாம் நிருபங்களிலேயும் வாசிக்கிறோம். அப்போ யாத்ராகம புஸ்தகம் முன்னிழலான தேவ ஆட்டுக்குட்டியை குறித்து பேசுகிற புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது எண்ணாகம புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன விஷயம் சொல்லப்படுகிறது? லேவியராகம புஸ்தகம்
யாத்ராகம புஸ்தகத்திலே முன் நிழலான தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். அடுத்ததாக லேவியராகம புஸ்தகத்திலே இயேசு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நாம் அங்கே பார்க்க முடியும், பிரதான ஆசாரியன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியது பிரதான ஆசாரியனுடைய வேலை என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ அங்கே பிரதான ஆசாரியனாக இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வருகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை நம்ம சங்கீத புஸ்தகத்திலையும் பார்க்கிறோம், இங்கே எபிரேயர் நிருபத்திலையும் வாசிக்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த புஸ்தகத்தின் மையமாக இருப்பதினால்தான் புஸ்தகங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த காரியங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வந்து தம்மையே பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாகவும் இருந்து தம்மையே பலியாக கொடுக்கும் பொழுது அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதற்கு பிற்பாடு வேறொரு பலி வேண்டியதில்லை என்று சொல்லப்படுகிற காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்நாள் வரைக்கும் ஒரு பாவமுள்ள மனுஷன் பிரதான ஆசாரியனாக இருந்து செயல்பட்ட பொழுது அவர்கள் மறுபடியும் வருஷத்திற்கு ஒரு முறை அல்லது பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அவர்கள் பலி செலுத்த வேண்டியிருந்தது. வருஷத்திற்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்திற்கு போய் ஜனங்கள் எல்லாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கென்று ஒரு நாள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அதை செய்தார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக, அவர் பழுதற்றவராக, மாசற்றவராக, குற்றமில்லாதவராக, பாவமில்லாதவராக இருந்தபடியினாலே அவரே தம்மையே பலியாகவும் தந்து இனி ஒரு பலிக்கு அவசியமில்லை என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் பிரதான ஆசாரியராக இருந்து செயல்பட்ட விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம என்னாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரம் என்பதை பார்க்கிறோம். யாக்கோபிலிருந்து தான் அந்த சந்ததியிலே கிறிஸ்து வருகிறார். அவர் அங்கிருந்து வந்த ஒரு நட்சத்திரமாக, ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரம் ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்த்த துளிர் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் என்னாகம புஸ்தகத்திலும் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக உபாகமத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம பின்னாட்களிலே தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் மகா தீர்க்க தரிசியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு புஸ்தகங்களிலும் மைய கருத்தாக, மையமாக இருக்கிற மைய ஆதாரமாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்திலே ஸ்திரீயின் வித்து, யாத்ராகமத்திலே முன் நிழலான தேவ ஆட்டுக்குட்டி, லேவியராகமத்திலே பிரதான ஆசாரியர், என்னாகமத்திலே யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரம், உபாகமத்திலே தீர்க்கதரிசி, இன்னும் மற்ற புஸ்தகங்களிலே உள்ள காரியங்களை வருகிறதான வாரங்களில் நாம் பார்ப்போம். இப்பொழுது கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் இந்த நாளிலும் கூட உம்முடைய வேதாகமும் எப்படி எழுதப்பட்டது, எந்தெந்த இடங்களிலிருந்து எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எப்படிப்பட்டவர்களால் எழுதப்பட்டது, அதே நேரத்தில் வேதாகமத்தின் மைய கருத்தாக இருப்பவர் நீர்தான் என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் இஷ்டத்தின்படி, எங்களுடைய சுய விருப்பத்தின்படி நாங்கள் ஒன்றை தெரிந்து கொண்டு நடக்காமல், அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசத்திலும் கடிந்து கொள்ளுதலிலும்
அப்பா, சீர்திருத்தலிலும் நீதியை படிப்பிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து அவைகளை பெற்றுக்கொண்டு அப்பா உமக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்கானவர்களாய் இருக்க அப்பா, நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உலகத்தார் அல்ல, உமக்குரியவர்கள் என்கிறதான நோக்கத்தோடு எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.